வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் இந்தியாவில் நிரந்தரமாக தங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு முன்னால் இந்தியாவில் புகலிடம் தேடி வந்த வெளிநாட்டு தலைவர்கள் பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மாணவர் புரட்சி பெரும் ஆட்சி மாற்றத்திற்கே வித்திட்டது. கலவரங்களால் உயிருக்கு அஞ்சி முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் அவரது சகோதரி இந்தியாவில் புகலிடம் தேடி தஞ்சமடைந்துள்ளனர். எனினும் அவர்கள் லண்டனில் குடியேற திட்டமிட்டிருந்த நிலையில் அதற்கு பிரிட்டன் அரசு மறுப்பு தெரிவித்துவிட்டது. மாற்று திட்டமாக இந்தியாவிலேயே நிரந்தரமாக தங்கிவிட ஹசீனா விரும்பும் நிலையில் மத்திய அரசும் அதற்கான கோரிக்கையை பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. வெளிநாட்டு தலைவர் ஒருவருக்கு இந்தியா தஞ்சம் கொடுப்பது இது முதல் முறையல்ல. ஏற்கனவே பல வெளிநாட்டு தலைவர்கள், முக்கிய நபர்கள் தஞ்சம் தேடி நம் பாரத தேசத்தை நாடியுள்ளனர். 1959ஆம் ஆண்டு திபெத்தைச் சேர்ந்த பௌத்த மத தலைவர் தலாய் லாமா சீனாவின் ஆதிக்கத்தால் தஞ்சம் தேடி இந்தியாவின் கதவுகளை தட்டும்போது அப்போதைய நேரு தலைமையிலான அரசு அவருக்கு உதவிக்கரம் நீட்டியது. மாலத்தீவு முன்னாள் அதிபர் முகமது நஷீத் 2013இல் மாலியில் உள்ள இந்திய தூதரகத்தில் தஞ்சமடைந்தார். அதேபோன்று மாலத்தீவு முன்னாள் துணை அதிபர் அகமது அப்துல் கபூர் தனது உதவியாளர்களுடன் 2019இல் இந்தியாவில் தஞ்சமடைய கப்பலில் தமிழ்நாடு வந்தார். இவ்வளவு ஏன், ஷேக் ஹசீனா இவ்வாறு இந்தியாவில் தஞ்சமடைய வந்தது முதல் முறையல்ல. முன்னதாக 1975இல் வங்கதேசத்தில் வெடித்த மாபெரும் புரட்சியால் முஜிபுர் ரஹ்மான் கொல்லப்பட்ட போது ஹசீனாவிற்கு 6 ஆண்டுகள் இந்திரா காந்தி பாதுகாப்பு அளித்து இந்தியாவில் தங்கியிருக்க அனுமதி அளித்திருந்தார். தலைவர்கள்தான் இன்றில்லை, சாமானியர்களுக்கும் இந்தியா அடைக்கலம் தந்து வருகிறது. மியான்மர், இலங்கையைச் சேர்ந்த ஏராளமானோர் அகதிகளாக இந்தியாவில் தஞ்சமடைந்து முகாம்களில் வாழ்ந்து வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆண்டோ எம் தாம்சன்.